வெல்கம் டு அத்துல்யா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் என்ன பார்க்கலான்னா, அகைன் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்டில் இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஃபஸ்ட் மீட்டம் வந்து முடிஞ்சிருக்கும், கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. இப்போ செகண்ட் மீட்டம்க்கான புக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? தமிழில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இதுதான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு சும்மா வந்து ஒரு நானே பறிப்பேன்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஒரு கதை மாதிரி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு இப்போ இங்கே வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த எக்ஸசைஸ் பாருங்கள். அகர வரிசை முறை அறிவோம் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இப்போ அகர வரிசை முறை அறிவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கா கா கி கி கூ கூ கே கே கை கோ கோ கவுன்னு கொடுத்துட்டாங்க. ஒரு புழு மாதிரி ஒரு இமேஜ் கொடுத்துட்டாங்க. அதில் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த கா வரிசையில் வந்து கால கணினி, கா காற்றாடி, கீ கிளிஞ்சல், கீ கீரை, கூ குடை, கூ கூடை, கே கெண்டை மீன், கே கேழ்வரகு, கை கைப்பை, கோ கொடி, கோ கோழி, கௌ கௌதாரின்னு சொல்லிட்டு அதோடைய ஃபஸ்ட் லெட்டர் ஸ்டார்டிங் வச்சு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் அகர வரிசை முறைப்படி நீங்கள் வரிசைப்படுத்தி இங்கே உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் இமேஜ் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டாங்கள்ல, இதே மாதிரி கீழே வந்து உங்களுக்கு ட்ரெயினில் வந்து ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் இதை அகர வரிசை முறைப்படி வரிசைப்படுத்த போகிறீங்க. ஓகேங்களா? இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, என்ன அகர வரிசை கொடுத்துருக்காங்கன்னா, மேலே வந்து கா வரிசை கொடுத்தாங்க. கீழே ஆல்ரெடி ஃபஸ்ட் மீட்டம்லேயே வந்து உங்களுக்கு கா வரிசை, அதுக்கப்புறம் என்ன சா வரிசையாக இருக்கட்டும், காங்கா வரிசை, சா வரிசை, சி வரிசை, அது மாதிரி சரி உங்களுக்கு வந்து எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இக்கு இங்கு இச்சுன்ட்டு எல்லா வரிசையுமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ இதில் வந்து இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சா வரிசை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இங்கே சங்குன்னு கொடுத்துட்டாங்க, எக்ஸாம்பிள் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம இதை வந்து நம்ம மேலே அதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வச்சு நம்ம வந்து வரிசைப்படுத்த போகிறோம். ஃபஸ்ட்டு எப்படி வரிசைப்படுத்தலான்னா, ஃபஸ்ட் நம்ம சானா சால தொடங்குது. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம அதை எழுதிடலாம். இங்கே கொடுத்துட்டாங்க, சான்னு இங்கேயே கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து சா, அடுத்தது சி, அடுத்தது சி, அடுத்தது இங்கே சூ கொடுத்துட்டாங்க. இங்கே பாருங்கள், இங்கே அடுத்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சூ. ஓகேவா? அப்புறம் சே, அப்புறம் சே, அதுக்கப்புறம் சை இங்கே கொடுத்துருக்காங்க, சை இங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் சோ, ஸோ, அடுத்து லாஸ்ட்டில் சவ். இது தெரிஞ்சால் தான் நீங்கள் அப்புறம் வரிசைப்படுத்த முடியும். அப்போது உங்களுக்கு ஏற்கனவே வந்து அகர வரிசையெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். காங்கா கா வரிசை, ஙா வரிசை, சா வரிசை, அப்போ உங்களுக்கு அது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? காங்கா சாஞ்சா டானா தானா பா மாயாரா லவழன்னு வருதுல 18 எழுத்துக்கள், அது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த அகர வரிசை தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் இதை எழுத முடியும். ஸோ அப்போது சால சங்கு, சா வந்து சங்குன்னு சொல்லி எழுதிட்டாங்க. இப்போ சால என்ன இருக்குது பாருங்கள், சால சாட்டைன்னு இருக்கா, சாட்டை, அதை இங்கே எழுத போகிறோம். சீல சிங்கம், அப்படியே அதை ஃபஸ்ட் லெட்டர் இருக்கிறத பார்த்து அப்படியே எழுத போகிறோம். சி சிங்கம். அடுத்தது சி கொடுத்துருக்காங்க. சி எங்கே இருக்குது பாருங்கள், இது ஒரு வரும் சீப்பு. ஃபஸ்ட் லெட்டர் ஸ்டார்டிங் சீனா அங்கே மேலே எதுன்னு பார்த்து அப்படியே எழுத போகிறோம். சே கொடுத்துட்டாங்க. இங்கே சேல என்ன ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள், சேல சேவல் ஸ்டார்ட் ஆகுது. அப்போது ஃபஸ்ட்டு நம்ம இது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அந்த வேர்ட்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். அடுத்தது சாரி இங்கேருந்து எழுதணும், நான் இங்கே எழுதிட்டேன். சீப்புக்கு அப்புறம் சுண்டல்னு எழுதிட்டாங்க அங்கேயே. அடுத்தது சூ எழுதணும். சூ வந்து இங்கே எங்கே இருக்குது பாருங்கள், சூரியன். சூவில் ஸ்டார்ட் ஆகிறது, சூரியன் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது சே வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள், சே வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது, சேல செடின்னு இருக்குது பாருங்கள், அது ஒரு பாருங்கள் ஸ்டார்ட் ஆயிடுச்சா, செடி. அடுத்தது சே வந்து சேவல் தோர்க்கா, அதை நான் எழுதிட்டேன். அடுத்தது சைக்கு வந்து இங்கே என்ன இருக்குது, சைகை, அங்கேயே கொடுத்துட்டாங்க. அடுத்தது சோவில் வந்து என்ன இருக்குது பாருங்கள், சொட்டு மருந்து. ஃபஸ்ட் லெட்டர் என்ன ஸ்டார்ட் ஆகுதோ அதை எடுத்து அப்படியே எழுத போகிறீங்க. சோவில் என்ன எழுத போகிறீங்க, சொட்டு மருந்து.
அடுத்தது சோ கொடுத்துட்டாங்க. சோல தோ இருக்குது பாருங்கள். சோல சோளம்னு இருக்கா, அதை அப்படியே எழுத போகிறீங்க. அடுத்தது சவ். சவ் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது பாருங்கள். சவ் சவ். ஓகேங்களா, சவ் சவ் சொல்லி லாஸ்ட்டு அதுதான். ஓகேவா. இப்போ இந்த அகர வரிசை முறை வரிசைப்படுத்துவோம் அப்படின்றது. இப்போ இங்கே சா கொடுத்துருக்காங்க. நீங்கள் சா வந்து ஃபஸ்ட்டு சா சா சி சி சு சுன்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மேலே இருக்கிறது ஃபஸ்ட் லெட்டர் எது ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்து பார்த்து எழுதிட்டீங்க. சப்போஸ் இங்கே பா கொடுத்துட்டாங்க, இதுக்கு பதிலாக பா கொடுக்குறாங்க, இல்லை மா கொடுக்குறாங்க, இல்லை வேறு ஏதாவது யா கொடுக்குறாங்க, ரா லா, இது மாதிரி ஏதாவது ஒரு லெட்டர் கொடுத்தாலுமே உங்களுக்கு எழுத தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நீங்கள் இங்கே என்ன லெட்டர் கொடுத்துருக்காங்க, இங்கே என்ன எழுத்து கொடுத்துருக்காங்க, அந்த எழுத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபுல்லாக அந்த ட்ரெயினை வந்து கம்ப்ளீட் பண்ணி எழுதிடுங்க. அந்த ரவுண்ட்குள்ளே எழுதிட்டு அப்புறம் மேலே கொடுத்துருக்குற அந்த எக்ஸாம்பிளை வச்சு அப்படியே கீழே வந்து அந்த சென்டென்ஸை எழுதி கம்ப்ளீட் பண்ணிடணும். ஓகேங்களா. இப்போ இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து நீங்கள் இன்கேஸ் எக்ஸாமில் கேட்குறாங்கன்னா கூட நீங்கள் இதை எழுத தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் எந்த எழுத்து கொடுத்தாலும் நீங்கள் எழுத தெரிஞ்சிருக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து அகர வரிசை முறை தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா. நீங்கள் காங்காச்சா உயிர்மை எழுத்துக்களில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அப்போ தான் நீங்கள் இந்த எக்ஸசைஸ் வந்து பண்ண முடியும். ஓகேவா சில்ட்ரன்ஸ். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தடுத்து வர வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ சில்ட்ரன்ஸ்.